டெல்லியில் 2005ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்திய பாகிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை பார்க்குறதுக்காக பாகிஸ்தான் ஜனாதிபதி பர்வேஸ் முஷரஃப் வந்தார். அப்போ நம்ம ஜனாதிபதி கலாமை சந்திக்கிறதுக்காக 30 நிமிட நேரம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அடுத்த நாள் அன்னைக்கு அந்த சந்திப்புக்கு முதல் நாள் கலாம் சார்கிட்ட அவருடைய செயலாளர் PM நாயர் சார், பாகிஸ்தான் ஜனாதிபதி உங்ககிட்ட காஷ்மீர் பிரச்சனை எழுப்புவார், நீங்கள் அதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார். கலாம் சாரோ, நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு புன்னகைத்த அவர் தனது கருத்தை முஷரஃப் எந்த மறுபேச்சு சொல்லாமல் எப்படி கேட்க வைத்தார் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறது நான் சிவலிங்கம். குறிப்பிட்ட அந்த நாளில் திட்டமிட்டபடி இரவு 7:30 மணிக்கு பாகிஸ்தான் ஜனாதிபதி நம்ம குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு வந்தார். வழக்கமான அறிமுக சம்பிரதாயங்கள்லாம் முடிந்த உடனே அவரவர் இருக்கையில் உட்கார்ந்த உடனேயே கலாம் சார் முஷரஃப்கிட்ட கேட்டார், மிஸ்டர் பிரசிடென்ட், இந்தியா மாதிரியே பாகிஸ்தானில் நிறையா கிராமங்கள் இருக்குது, அவற்றை முன்னேற்றுவதற்கு நம்ம 2 நாடுகள் ஒன்றா சேர்ந்து முன்னுரிமை கொடுத்து நம்மளால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்ய வேண்டாமா அப்படின்னாரு. வேண்டான்னு இதுக்கு எப்படி முஷரஃப் சொல்லுவார்? அங்கே எதிரே இருந்த கம்ப்யூட்டர் துறையில் பவர் பாயிண்ட் மூலமாக நகர்ப்புறங்களில் கிடைக்கிற அத்தனை வசதிகளையும் கிராமப்பகுதிகளுக்கு கிடைக்க வைப்பதற்கான, அதாவது ப்ரொவைடிங் அர்பன் ஃபெசிலிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் அப்படிங்கிற புரா திட்டம் பற்றி விளக்கமாக எடுத்துரைத்தார். 26 நிமிடங்கள் இந்த விளக்க காட்சி நடைபெற்றது. அந்த முழு நேரமும் ஆடாமல் அசையாமல் அப்படியே மெய்மறந்து கவனிச்சுக்கிட்டு இருந்த பர்வேஸ் முஷரஃப் விடைபெறும் போது கலாம் சார் கைகுலுக்கியவாறு சொன்னார், மிஸ்டர் பிரசிடென்ட், உங்களை போன்ற ஒருத்தர் இந்திய ஜனாதிபதியாக இருக்கிறதுக்கு இந்த நாடு அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார். ஆனால் இங்கே இருக்கிற சில முக்கிய அரசியல் தலைவர்கள் இப்படிப்பட்ட ஒரு மாமேதை 2வது ஜனாதிபதியோட விரும்பலையே. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சுயநல ஆதாயங்களுக்காக மக்கள் நலனுக்கு விரோதமாக முறைகேடுகளில் ஈடுபடுற அரசியல்வாதிகள், அரசியல் தலைவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை கிடைக்குன்னு கலாம் சார் சொல்லியிருக்கார் தெரியுமா? அதை அடுத்த வாரம் பார்ப்போம்.